மார்கழி மாதத்தின் அதிகாலையில் ஆண்டாளின் திருப்பாவை பாடல்களை கேட்டுத்தான் மாயவனே துயில் எழுவான். அதேபோல் அனைத்து சிவ ஆலயங்களிலும் திருவெம்பாவை பாடல்கள் ஒலிக்கும். மார்கழி மாதத்தின் முதல் நாளில் பாட வேண்டிய திருப்பாவை மற்றும் திருவெம்பாவை பாடல் வரிகள் இதோ. திருப்பாவை பாடல் 01. மார்கழித் திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நீரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனிச் செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப் படிந்தேலோர் எம்பாவாய். பொருள்: கூர்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்து வரும் நந்தகோபர், அழகிய விழியுடைய யசோதா தேவியின் சிங்கம் போன்ற மகனும், கரிய நிறத்தவனும், சிவந்த கண்களை உடையவனும், சூரியனைப் போல பிரகாசமான முகத்தையுடையவனும், நாராயணனின் அம்சமான கண்ணபிரான் நமக்கு அருள் தர காத்திருக்கின்றான். அவரைப் பாடி புகழ்ந்தால் நம்மை இந்த உலகமே வாழ்த்தும். மார்கழி மாதம் கண்ணனை வழிபட்டு அவரின் அருளை பெறுவதற்கு ஏற்ற மாதமாகும். அதனால் ஆயர்பாடியில் செல்வ செழிப்புடன் வசிக்கும் சின்னஞ்சிறிய பெண்களே நீராடி முடித்து வாருங்கள். நமக்கு அருள் செய்ய கண்ணன் காத்துக் கொண்டிருக்கிறான். அவனைப் போற்றி பாடிடுவோம். திருவெம்பாவை பாடல் 01. ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை யாம் பாடக் கேட்டேயும் வாழ்த்தடங்கண் மாதே வளருதியோ வன்செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் பாடிய வாழ்த்தோலி போய் வீதி வாய்க் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போது ஆர் அமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே இதே எம் தோழி பரிசு ஏல் ஓர் எம்பாவாய். பொருள்: நீண்ட விழிகளைக் கொண்ட பெண்ணே, முதலும் முடிவும் இல்லாத அருட்பெயரும் ஜோதியான இறைவனை நாங்கள் பக்தியின் மிகுதியால் பாடுகிறோம். அவனை நாங்கள் பாடுவதைக் கேட்டும் காதல் கேட்காதது போல் நீ உறங்குகின்றாயே? உன் காது என்ன கேட்கும் திறனை இழந்துவிட்டதா? மகாதேவனின் நெடிய சிலம்பணிந்த திருப்பாதங்களை நாங்கள் புகழ்ந்து பாடிய ஒலி கேட்டு தெருவில் சென்ற எங்கள் தோழி ஒருத்தி விம்மி விம்மி அழுதாள். தரையில் விழுந்து புரண்டு மயக்கமுற்று கிடந்தாள். அந்த எம்பெருமானின் நாமத்தை சொன்னதற்கே உணர்ச்சிவசப்பட்டு விட்டாள் அவள். ஆனால் என் தோழியே, இன்னமும் நீ படுக்கையோடு உறவு கொண்டு உறங்கிக் கொண்டிருக்கிறாயே? நீயும் அந்த ஈசனை வாழ்த்திப் பாட எழுந்து வா என தோழியை அழைப்பது போது மாணிக்கவாசகர் சுவாமிகள் சிவ பெருமானை தோழுவதற்காக பாவையர்கள் தோழியர்களுடன் இணைந்து பாடுவதாக பாடியுள்ளார் மாணிக்கவாசகர்.